இனிய வணக்கம். நாணுத்துற உரைத்தல் என்ற 114வது அதிகாரத்திலே இன்று நாம் பார்க்க இருப்பது அதில் 3வது குறள் 1133ங்க. நானொடு நல்லாண்மை பண்டு உடையேன் இன்று உடையேன் காமுற்றார் ஏறும் மடல் என்ற குறட்பா. அது ரொம்ப அழகா ஒரு செய்தி இங்க சொல்றார். தலைவன் சொல்றான். அவன் சொல்கிறான், நானோடு நல்லாண்மை. அன்றைக்கி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? யாராவது என் மேலே பழி சொன்னால் தாங்க மாட்டேன், பழிக்கு அஞ்சுவேன். திருணுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை போடுவார். அதாவது இந்த பழிக்கு அஞ்சுவதை பற்றி சொல்லும்பொழுது நானுடைமைன்ற அதிகாரம், திருணுதல் நல்லவர் நானு பிற அப்படின்ற ஒரு குறள் வரும். இது எதுக்கு சொல்கிறார் வள்ளுவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழிக்கு அஞ்சும் மனப்பான்மையுடையவனாக அன்று இருந்தேன். நானோடு நல்ல ஆண்மை என்று எழுதுகிறார். நான் என்னுடைய வீரம் சரியாத வீரம், உயிருக்கு அஞ்சாத வீரம், நாட்டுக்காக என்னையே ஈகம் செய்யக்கூடிய ஒரு வற்றாத வீரம், அப்படி இருந்தேன். நானோடு நல்ல ஆண்மை பண்டு உடையேன் என்று எழுதுகிறார். இந்த பண்டு என்றால் பழங்காலம், பண்டு உடையேன் முன்னாடி இருந்தேன். ஆனால் இப்போ பாருங்க என் நிலைமை, இன்று உடையேன். அதையும் தலைவன் சொல்கிறான். காமுற்றார் ஏறும் மடல் என்று. ஊரில் என்ன சொல்கிறாங்க, எதை சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. என் காதலியை நான் அட்டச்சே தீரணும். அதுக்காக இந்த பனங்கற்காலில் செய்துப்பட்ட அந்த குதிரையில் ஏறி அவருடைய ஓவியத்தை தீட்டி அவளுடைய அந்த இதை வைத்துக்கொண்டு, இவளை நான் காதலி, இருவரும் காதலிக்கிறோம், எங்களை சேர்த்து வையுங்கள் என்று சற்றும் எதை பற்றியும் பாராமல் காதலுக்காக என் நிலையை கொஞ்சம் இந்த பழிக்கெல்லாம் அஞ்சாமல், ஊரார் பழிக்கு அஞ்சாமல் நான் இதை கோரிக்கொண்டு இருக்கிறேன். அப்போ எதையெல்லாம் நான் பார்க்கல, நாணத்தை பார்க்கல, வீரத்தை பார்க்கல. ஆனால் முறையாக போய் காதலுக்காக, இது தவறா அப்படின்னா மடல் ஏறுதல் தவறு இல்லை. நான் யாரை நான் உண்மையாக நேசிக்கிறேனோ அவளை அடைய வேண்டும். அதற்காக என்னுடைய நாணமும் நல்லாண்மையும் இன்று சற்று மாறி இருக்கிறது, அவ்வளோதான். அதுக்காக நான் அதை கொஞ்சம் அதிலிருந்து சற்று தளர்த்தி கொண்டு இதற்காக நான் என்னுடைய அந்த கோட்பாட்டிலே அடைய வேண்டும் என்ற அந்த ஓங்கிய கோட்பாட்டிலே நான் இருக்கிறேன். இதை உலகினர் புரிந்து கொள்ள வேண்டும். நானோடு நல்லாண்மை பண்டு உடையேன் இன்று உடையேன் காமுற்றார் ஏறும் மடல் என்று தன் நிலையை மிக அழகாக தலைவன் கண்ணியமாக நம் முன்னே கூறுகிறான். இதுதான் உண்மையான காதல் உணர்வு. வெறும் வாயில் வரும் வார்த்தைகள் அல்ல, இல்லையா? இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோம், உதட்டு வார்த்தைகள், அது உயிர்ப்பில்லாத வார்த்தைகள், காரியத்திற்கான வார்த்தைகள், ஏதோ அடைவதற்கான வார்த்தைகள், அதெல்லாம் இல்லாமல் உள்ளத்தின் மூச்சாக உறுதியாக வெளிப்படும் வார்த்தைகள் உடையவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பது வள்ளுவச் செய்தி என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.